பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடுறதுனா போயிடுறாங்க, எங்கேயாவது ஒரு தண்ணி பாட்டி கொடுத்தானா போயிடுறாங்க. விவசாயி தானக்கு தேவையானதை பண்ணிக்கிறதுக்கு வர முடியலன்னா விட்டுருவோம். எனக்கு தெரியும், ஆனால் தலைவருக்கு தெரியும். உங்களை கேட்குறாங்க யாருக்கு என்ன தெரியுமா? நான் இனி விவசாயிகள் வாழ முடியுமா தமிழ்நாட்டில் என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. விவசாயிகளுடைய கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கியிருக்கிற கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்று 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. இதுவரையிலும் அதை நிறைவேற்றுவதற்கு எந்த அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. அதுபோல கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் கல்வி கடன் ரத்து செய்யப்படவில்லை. இலவச மின்சாரங்கள் அதிக அளவில் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் இணைப்புகள் வழங்கப்படவில்லை. 3500 ரூபாய் இன்றைக்கு பல மாநிலங்களில் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு விலை நிர்ணயம் செய்து வழங்குகிறார்கள். தமிழ்நாடு அரசு 2021 நாங்கள் 2500 ரூபாய் விலையை நிர்ணயம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றியதால் இன்றைக்கு 3250 ரூபாய் அண்டை மாநிலங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற நிலையில் தமிழ்நாட்டில் வெறும் 2500 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. கரும்புக்கு 4000 தருகிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 5000 விலை நிர்ணயம் செய்திருக்க முடியும். ஆனால் இதுவரையிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் நலன் புறக்கணிக்கிற அரசாக, விவசாயிகளுடைய முகவரியை அழிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது தேர்தல் அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. மக்களை ஏமாற்றுகிற திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள், அறிவிக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடி குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் காப்பீட்டு நிறுவனங்களில் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடை பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியாக திமுக செயல்பட்டு வருகிறது. 2019 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார பயணத்தையும் 2021 சட்டமன்றத்துக்கான தேர்தல் பிரச்சார பயணத்தையும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் திருவாரூர் அருகே திருக்காரவாசலில் ஹைட்ரோ கார்பன் ONGCக்கு எதிராக தொடர் போராட்டத்தை நடத்திய அந்த போராட்ட பந்தலிலிருந்து தான் இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு திமுக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கினார். அந்த பிரச்சாரத்தை துவங்கி அந்த இடத்திலே அறிவித்தார், காவிரி டெல்டாவில் முழுமையாக விவசாயிகள் விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும், ONGC வெளியேற்றப்படும், ONGCயால் ஏற்பட்டிருக்கிற பேரழிவு குறித்து உடனடியாக ஒரு குழுவை நியமித்து அந்த குழு தருகிற அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு சுல்தான் இஸ்மாயில் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. ஆனால் குழுவினுடைய அறிக்கையை உடனடியாக அவர் ஆட்சிக்கு கொடுத்து விட்டார். இன்று வரையிலும் அந்த குழு அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு அதற்கான எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் தற்போது ONGCயில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், சங்க தலைவர்கள் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ONGC ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நிலக்கரி எடுப்பதற்கு அனுமதி தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே திமுக சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரையிலும் ONGCக்கு எதிரான போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது குறித்து முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். எனவே விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும், சுல்தான் இஸ்மாயில் குழு அறிக்கையை வெளியிட வேண்டும், நெல்லுக்கு 3500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற மார்ச் 3ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இது ஒரு எச்சரிக்கை போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் விவசாயிகள் யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்கிற அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட இருக்கிறோம்.